ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 3 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். நல்லவர் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கலாம். பாருங்க, 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது மாபெரும் சிறப்பு. இன்னும் குரு பார்வை கோடி சிறப்பு. 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5 கூடிய சுக்கிரனும் ராசியில் அமர்ந்திருக்கிறார். குருவோடு இணைஞ்சிருப்பது இன்னும் சிறப்பு. அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக பாருங்கள், புதன் நல்ல நிலையில் இருக்கார், 2ஆம் இடத்தில் இருக்கார். சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார், குருவோடு இணைஞ்சிருக்கார். அப்போ பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்து துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம், கோல்டன் வீக் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வங்கிகளில் பணியாற்றும் அன்பர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இதையும் தாண்டி அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் கூட ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக அற்புதமான ஒரு நேரம். இதையும் தாண்டி 3இல் கேது இருப்பது மிக மிக சிறப்பு. இது 3ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் அமர்ந்தால் இது தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. 4இல் செவ்வாய் இருக்கிறது. 4ஆம் இடம் என்று சொன்னால் உங்களுக்கு பாருங்கள், செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். பூமி காரகன் அவர். அப்போ இடம் வாங்க, பூமி வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்க. குடும்பத்தில் அமர்ந்து எல்லோரும் அந்த முடிவு சுபத்தன்மையில் முடியும், வெற்றிகரமாக முடியுமா, ஆரம்பிக்க முடியுமா, ஆரம்பித்து சக்ஸஸாக முடிக்க முடியும். அற்புதமான நேரம். படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. குரு பார்வை 5ஆம் இடத்தில் இருக்கிறதால சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டும் அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். பெரும்பாலும் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க. அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த வாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக திருமணம் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஆயத்த வேலைகளை செய்வார்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளால் நன்மைகள் அடைவீர்கள். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும்.
சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எங்கு சென்றாலும் உங்களுக்கு வரவேற்பு காத்திருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது சமூகம். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறான்னு சொன்னால் அப்போ உங்களை எல்லோரும் வரவேற்பார்கள், இன்முகம் காட்டி வரவேற்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9ல் ராகு இருக்கிறது மைனஸ் தாங்க. இருந்தாலும் குரு பார்க்குறதால அது மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடுதுங்க. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ஆயத்தமாகுங்கள். வெளிநாடு கண்டிப்பாக போக முடியும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம். ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக கூட வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆத்ம திருப்தியும் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. தந்தையால் அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் பாக்கியத்தில் தடை ஏதும் இல்லை. ஏன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடங்க. இந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் கோல்டன் வீக் அப்படின்னு சொல்லலாம், பொற்காலம்னு சொல்லணும். அற்புதமாக இருக்கும். சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ல் இருக்கிறார். இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியில் இருக்கிறதாலும் முன்வீட்டு பலனை செய்வார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும், அதிகமாக லேபர் போட வேண்டியிருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லைங்க. சூப்பரான ஒரு காலகட்டம். 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது. இந்த சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதால உங்களை பொறுத்தவரை சில நேரங்களில் கொஞ்சம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் ஒரு சிலருக்கு செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைகிறது அப்படின்னு கூட சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 3ல் இருக்கும் ராகு அற்புதமான பலன்களை செய்ய போகிறார். 9ல் இருக்கும் ராகு உயர்கல்விக்காக போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உயர்கல்விக்கு போகலாம். செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குது பாருங்கள். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், இந்த யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டிஸ், பிரைவேட் செக்யூரிட்டி, மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11 செவ்வாய் 11ஆம் இடத்தை 10ஆம் இடத்தையும் பார்க்குது, 7ஆம் பார்வையாக, 8ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் அதிகப்படியான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டுங்க. மற்றபடி நல்ல குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, தனவரவு சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன லேட்பேட்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி, முதலாளி அத்துணை பேர்களுக்கும் சிறப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. முதலாளிக்கும் நல்ல ஒரு வருமானம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. பெட்ரோலியம் ப்ராடக்ட், பூமியில் அடிக்கடி நிலத்துக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம் என்று சொல்லக்கூடிய நிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த கலைத்துறை அதை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மியூசிக்கு, பின்னணி பாடகர்கள், எழுத்தாளர்கள், மேடை பேச்சாளர்கள், டைரக்டர்கள்,
இவங்க எல்லோருக்கும் பத்திரிகை துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இதையும் தாண்டி உங்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலம் என்று சொல்கிறோம். அரசியல்வாதிகள் தங்களுடைய நிலை உயரப் பெறுவார்கள். இதையும் தாண்டி உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி ஒரு சிலருக்கு ராசியில் குரு இருப்பதால் தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம், அது சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும், அந்த உத்தியோக மாற்றமும் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆகஸ்ட் 8, 9 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி அந்த சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான அமைப்புகள் உண்டு. சீட்டாட்டம், ரேஸு, லாட்டரி போன்ற ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு செழிப்பான ஒரு வாரம் என்று சொல்லலாம். மற்றபடி வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். அரசு துறை, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். எங்களுடைய சேனல் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.